இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டசபை நோக்கி பேரணி சென்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் கைது. புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று போராட்டம் புதிய திருப்பத்தை எடுத்தது. மிஷன் வீதியில் உள்ள சம்பாகோவில் அருகே இன்று காலை ஆசிரியர்கள் ஒன்று கூடி அங்கிருந்து சட்டசபையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். தங்களின் பணி நிரந்தர கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இந்த பேரணி திட்டமிடப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சட்டசபை நோக்கி நகர்ந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என்ற காரணத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உழவர்கரை ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தற்காலிகமாக அடைத்து வைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை காரணமாக போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ் பாபு மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணபிரான் ஆகியோர் நலக்கூடத்திற்கு சென்று ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கையை அரசிடம் மீண்டும் வலியுறுத்தி சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்றைய கைது சம்பவம் அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், துணைநிலை ஆளுநர் ஆகியோருக்கு RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் கடிதம். புதுச்சேரியில் காலவரையற்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் நிலைமையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்கள் கடிதம். புதுச்சேரியில் பணியாற்றும் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பால சேவிகாக்களின் நீண்ட நாள் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளாக பணி நிரந்தரம், நியாயமான ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசின் கீழ் செயல்படும் பல்வேறு அரசு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி வரும் 292 விருந்தினர் பட்டதாரி இவர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து மற்றும் அர்ப்பணிப்புடன் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையான கல்வி பொறுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீண்ட காலம் சிறப்பாக பணியாற்றி இருந்தும் இன்றளவு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வேண்டிய நிலை தொடர்கிறது. 11 மாதங்கள் கொண்ட குறுகிய கால ஒப்பந்தங்களில் நியமனம் செய்து நிரந்தரம் வழங்காமல் மீண்டும் புதுப்பித்தல், ஆண்டுக்கு 10 மாதங்கள் மட்டுமே சம்பளம் வழங்கி மீதமுள்ள மாதங்களுக்கு ஊதியம் வழங்காதது, சம்பள வழக்கில் தாமதமாக மற்றும் சில மாதங்களுக்கு முழுமையான வழங்காத நிலையில் பணி பாதுகாப்பு, சேவை நலன் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்புகள் இல்லாமை, நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாகவே பணிபுரிந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியல் சாசன கொள்கை மீறுவதும், அரசியல் சாசனத்தின்
14, 16 மற்றும் 309வது கட்டுரைகளின் கீழ் சமத்துவம், இடஒதுக்கீடு ஆகிய நியமன விதிமுறைகளை பின்பற்றி தேர்வு செய்யப்பட்டவர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாகவே ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 292 பேரும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஒப்பந்த அடிப்படையில் இருந்தவர்களின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக மனுக்கள் மற்றும் அமைதியான போராட்டங்கள் மூலம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் இவர்களின் நியாயமான மற்றும் மனிதநேய அடிப்படையிலான கோரிக்கைகள் இன்றளவும் தீர்வு காணப்படவில்லை. எனவே தங்களது அலுவலகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தங்களது சிறந்த தலைமையின் கீழ் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் அவசரமாகவும் மனிதநேய பார்வையுடனும் பரிசீலிக்கப்படும் என நம்புகின்றேன். இந்த நியாயமான கோரிக்கைக்கு விரைவான மற்றும் சாதகமான நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று சேர்ந்து இந்த மாநில அரசு பெறுவதற்குண்டான முயற்சியை எடுக்கணும். இந்த 2024 அந்த மாநில அரசு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் முழுமையாக முழு மனதோடும் உணர்வோடும் மன உணர்வோடு செயல்படணும்னு சொல்லி புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதுவை வெங்கடா நகரில் குளோபல் ஆர்ட் ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தொடங்கி வைத்தார். புதுவை வெங்கடா நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி இணையர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். உடன் பொறிஞர் சுரேஷ்குமார், நிர்வாக இயக்குனர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு, பொறிஞர் பாலசுப்ரமணியம், துணை செயலாளர் தினகரன், பாரதி, கலைமாமணி MS ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், தூர்தர்ஷன் விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் மற்றும் பலர் உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர். அருவாத்தபுரம் திருக்குமரன் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருமாத்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாத விசாலாட்சுமி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகின்ற 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், பாலு, ரவி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக புற்றுநோய் தினத்தை நினைவு கூறும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கவும் நிகழ்ச்சியை நடத்தியது.
புற்றுநோய் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்பகால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன. இதில் சுமார் 50% நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில் தான் கண்டறியப்படுகிறது. ஆனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது. ஆரம்பகால கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும், மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அறிகுறியிலிருந்து தோன்றும் தருணத்திலிருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அவசியமானவை என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்கமளிக்கும் குறித்து ஆரோக்கிய ஹெல்த் கேர் நிறுவனத்தின் இயக்குனரும் பேச்சாளருமான டாக்டர் சிவராமன், வாழ்க்கை முறை தேர்வு மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்து அவர் விளக்கினார். புகையிலை, சமநிலைப்படுத்தப்பட்ட உணவு முறை, முறைப்படியான உடற்பயிற்சி, பொருட்களை தவிர்த்தல், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய ஆனால் தொடர்ச்சியான முறையில் மாற்றங்களின் மூலம் புற்றுநோய்களின் சுமார் 1/3 தடுப்பதற்குரியவை. சரியான அறிவால் மக்களை அதிகாரப்படுத்துவது, நோய் கட்டுப்பாட்டை எதிர்க்கும் முன்பே அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை தாங்களாகவே கட்டுப்படுத்த உதவுகிறது என்று டாக்டர் சிவராமன் குறிப்பிட்டார். ஆனால் இந்த நிகழ்ச்சி உணர்ச்சி பூர்வமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தன் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். MRI ஸ்கேன், பெட் ஸ்கேன் போன்ற நவீன கருவிகளின் மூலம் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிவது, எந்த தருணத்தில் இருக்கின்றதை அறிந்து அதற்கான உரிய சிகிச்சையை கொடுக்க முடியும். அதனால் இப்பொழுது குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு. முன்பு வயிற்றை திறந்து பண்ணுவதில் வலி அதிகம் இருப்பதும் ரத்தம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. இப்போது மாறாக ரத்தம் இல்லாமல் செலுத்தாமல் இரத்த சேதமின்றி ஒரு அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அந்த செய்யும்போது குறுகிய நாட்களில் அவங்க முற்றிலும் குணமடைவது மட்டுமில்லாமல் அவங்க எப்பொழுதும் போல ஒரு அன்றாட வாழ்க்கையை வாழ்வதும் அவருடைய தொழிலை செய்வதும் சாத்தியமாக. இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன முறையில் சில புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் தெரிந்து அந்த காரணங்களை அறிந்து சிகிச்சைப்படும் மூலம் புற்றுநோய்கள் வராமல் தவிர்க்க முடியும். உதாரணத்திற்கு பெண்கள் வரக்கூடிய சர்விக்ஸ் கேன்சர், அதாவது அந்த துவாரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கிற புற்றுநோய்களை நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் பெப்ஸ்மியர் சிம்பிள் டெஸ்ட் மூலமே கூட நம்ம கண்டறிந்து அவர்களுக்கு புற்றுநோய் வராமல் தவிர்க்க முடியும். ஸ்டொமக் கேன்சருங்கிறது H. pylori பாக்டீரியாவில் வரக்கூடியது. அதையும் கூட என்டாஸ்கோபி மூலம் தெரிஞ்சு அவங்களுக்குள்ளேயே சிகிச்சை மூலம் தடுக்கலாம். அதுபோல் உணவுக்குள்ளே வர புற்றுநோய்களை GERD, அதாவது அமில மெடிக்கல்ஸ் வரதுனால இருக்குது, அதை கூட கண்ட்ரோல் பண்ணிருக்கு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் கல்குவாரி சம்பந்தமாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில தலைவர் சந்திரிகா, மாநில பொதுச் செயலாளர் கதிரவன், செயல் தலைவர் வஜ்ரவேலு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சிவாயம் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக கல்குவாரி செயல்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்க செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் புகைப்படப்பாளர் ஜபஸ்டீன் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய அடியாட்கள் பத்திரிகையாளர்களை சுமார் 1.5 மணி நேரம் அவர்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி அவர்கள் கேமரா மற்றும் ட்ரோன் கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தி உயிருக்கு அச்சுறுத்தும் விதமாக நடத்தினர். இந்நிலையில் தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அங்கு சென்று கல்குவாரியில் இருந்தவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது குண்டர் சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், அதேபோல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும், மேலும் தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்புக்கு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த பத்திரிகை சுதந்திரம் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. அது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு செய்தியாளர்கள் இன்றைக்கு தங்கள் பணிகளை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு குடும்ப நலனை பற்றி கவலைப்படாமல், தன்னலம் பாராமல், இன்றைக்கு பொதுநல நோக்கத்தோடு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு செய்தி பணி என்று இன்றைக்கு செய்தியாளர்கள் இன்றைக்கு நித்தம் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலனை பற்றி சிந்தித்து அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செய்தியாளர்களுடைய நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி மீண்டும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி நம்மவரின் விசுவாசி ஜெயக்குமார் நூதன முறையில் வேண்டுதல் நிறைவேற்றினார். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நம்மவரின் தீவிர விசுவாசி ஜெயக்குமார் தனது குடும்பத்துடன் தாய், தந்தை, மகன் என மூவரும் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டம் பெரிய செவலை பகுதியில் அமைந்துள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக மூவரும் மொட்டை அடித்து 108 தேங்காய் உடைத்து மீண்டும் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி தனது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் உள்துறை அமைச்சரின் பெயரில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. பொதுவாக நமக்கு பிடித்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டி தான் மட்டுமே வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். ஆனால் தனது குடும்பத்துடன் சென்று அந்த வேண்டுதலை நிறைவேற்றி மொட்டை அடித்து 108 தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றிய விதம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டவருக்கு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் அமைந்துள்ள ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பெரியாண்டவருக்கு தை மாதம் பூர்ண நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு 108 சங்காபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சங்கு பூஜை நடைபெற்றது. மகா பூர்ணாகதியும் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார் மற்றும் பாஸ்கர் குழுக்கள், வெங்கடேசன் ஐயர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும்,
பத்துக்கண்ணு சந்திப்பில் இருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டி சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க்ஸ் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு எஸ்பி தலைமையில் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 12ஆம் தேதி வியாழக்கிழமையன்று கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் தலைமையில் அரியாங்குப்பத்தில் உள்ள தெற்கு காவல்துறை எஸ்பி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிக காவலர்களை கொண்டு பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துதல், வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும்போது பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம், சாலையை சீரமைத்தல், தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு இல்லா கடைகளை அமைக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள், தீயணைப்பு துறை மூலம் வாகனத்தை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுதல், கோயில் கோபுரத்தின் மீது அமைக்கப்படும் மரத்தால் ஆன சாரம் தரமானதாக அமைத்தல், கும்பாபிஷேக புனித நீரை ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு தெளித்தல், அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும், கோவில் நிர்வாக பேனர்களை தவிர வேறு அரசியல் உள்ளிட்ட எந்த தனி பேனர்களுக்கும் அனுமதி இல்லை, போதிய பொது கழிப்பறைகள் அமைத்தல், சாராய கடைகள் மற்றும் மதுபான பார்களுக்கு அன்று ஒரு நாள் தடை விதித்தல், பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருதல், NCC, NSS மற்றும் பொது தன்னார்வலர்களை கொண்டு பக்தர்களுக்கு உதவி செய்தல், இடையூறு இல்லாமல் அன்னதான கூடம் அமைத்தல், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி என பலவற்றை ஆலோசித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல்துறை ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், பாஸ்கர், தீயணைப்புத்துறை, மருத்துவ குழு, பொதுப்பணித்துறை, மின்துறை, வீராம்பட்டினம் கோவில் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து. படுகாயம் அடைந்த மூதாட்டியை தீயணைப்பு துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி ரோடு ரோஷினி நகரை சேர்ந்தவர் சுப்ராயன், அவரது மனைவி புவனேஸ்வரி. இவர் நேற்று இரவு அவரது வீட்டில் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென சிலிண்டர் கசிந்து அதில் உள்ள ரெகுலேட்டர் பிடுங்கியது. இதனால் தீப்பற்றி மூதாட்டி புவனேஸ்வரி தூக்கி வீசப்பட்டார். இதில் புவனேஸ்வரிக்கு முகம் மற்றும் உதட்டில் காயம் ஏற்பட்டது. இதனை குறித்து அவரது கணவர் மற்றும் மகன் புதுவை தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் தீயணைப்பு துறை நிலைய அதிகாரி
ஓயு பழனி தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு கேஸ் சிலிண்டரை அப்புறப்படுத்தி செயலிழக்க செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ராமு மற்றும் LJK மணவெளி பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் அவரது ஆதரவாளர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி கடந்த 14 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். அவர்களை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன்வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போலீசார் கைது செய்து அடுத்த ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இருந்து வெளியே செல்ல மறுத்து தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு எப்போதும் துணை நிற்பதாகவும், மேலும் அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்க மறுத்தால் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு எப்போதும் ஆசிரியர்களுக்கு பக்கபலமாக சசிபாலன் இருப்பதாகவும் கூறினார். பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்கள் இன்று சாலையில் இறங்கி போராடி கைது செய்யப்படும் அவல நிலைக்கு ஆளும் அரசு தள்ளியது வேதனைக்குரியது. எனவே அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கோரிக்கை வைத்தார். கேள்விப்பட்டேன் நான். நீங்க கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு பாடுற பாட்டை ஒரு ஏகனமா நக்கல் பண்ணிங்க எல்லாம் குஷியும் குமாரமா அடிச்சு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்றவங்க என்ன வாயா இல்ல வேற ஏதாவது தெரியல. அவங்க ஒரு கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாட்டை ஒரு அழுதுக்கு தாய்மாரா இருக்கிறீங்க. அங்க வெளியில உங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்க வந்து நிற்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியல. எல்லாரும் ஒரு கட்டப்பை தூக்கி வந்து நிற்கிறாது. உங்களுக்காக எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும், நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அந்த போராட்டமே நீங்க பண்ணல. உங்களோட நியாயமான கோரிக்கையை கேட்குறீங்க. நீங்க யாருக்கும் சார்ந்தவங்க கிடையாது, இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ. வர்ற உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க நீங்க வரவேற்கணும், அது உங்களோட கடமை. நீங்க யாரையும் வராதீங்க, நாங்களே பார்த்துக்கணும், நம்ம ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன? புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் தளம் அமைத்தல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் தளம் அமைத்தல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் கோவில் கட்டுமான பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 5500 சதுர அடியில் அமைக்கப்பட்டு வரும் இந்த கோவில் கட்டுமான பணிகள் தற்போது 50% நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோவில் அதிகாரி காமராஜ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் கோவில் கட்டுமான பணிகள் தரமாகவும் காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார்.
இந்த நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாகூர் தொகுதி குமாந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக ரெஸ்டோபார் துவங்கப்பட்டு உள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோபார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார். ரெஸ்டோபார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பேட்டியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறியதாவது: எனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகின்றோம். இந்த ரெஸ்டோபார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை. குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்க கூடாது. புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.